நேத்திக்கு நான் அப்டேட்டுக்கான வீடியோ போடல, பராசக்தி மூவிக்கான ரிவ்யூ மட்டும் தான் போட்டிருப்பேன். சோ நேத்திக்கு வந்து அப்டேட் சேர்த்து இன்னைக்கு நான் சொல்றேன். சரத்குமாரோட ஆடி மூவிக்கான செகண்ட் லுக் போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. டிமாண்டி கல்யாணி 3யோட சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் ஜி நெட்வொர்க் வாங்கிட்டாங்க. இது அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. கிச்சா சுதீப்போட மார்க் படம் இப்போ வரைக்கும் 51 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. திரௌபதி 2வோட ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனவரி 15 மூவி ரிலீஸ் ஆகும். ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் படம் ஜனவரி 15 ரிலீஸ் ஆக போறதை இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரி 30 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது ஜனவரி 15 ரிலீஸ் ஆக போகுது. ரவிமோகன் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல மிருதன் 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு, மோஸ்டா தனிவரம் 2க்கு முன்னாடி இந்த படம் வந்துருங்கிற மாதிரி அவரு சொல்லிருக்காரு. சோ நிறைய பேர் கேட்ட மிருதன் 2 படம் சீக்கிரமே வரப்போகுது. இது ரவிமோகனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்காது, மிருதன் 2 வருமா வராதாங்கிற டவுட். கண்டிப்பா படம் வரும். ஏன் தனிவரம் 2க்கு முன்னாடியே வரும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, தனிவரம் 2 எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு இது வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. சோ ரவிமோகன் சொல்றத பார்த்தா தனிவரம் 2 ஸ்டார்ட் ஆக இன்னும் டிலே ஆகும் போல. சோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சக்தி சௌந்தரராஜன் கடைசியா கேப்டன் ஒரு படம் ஒன்று எடுத்தாரு. அதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. ஆனா மிருதன் படம் பெருசா போச்சு. மிருதன் 2க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ இந்த படத்தை ஒரு நல்லா எடுத்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கம்பேக்கா இந்த படம் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுதுன்னு. கார்த்தியோட வாத்தியார் படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போறதை அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ இது ரிலீஸ் டேட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி 14 அப்படின்னு. இந்த டைம் அது சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜயோட திரைப்படமும் பொங்கலுக்கு ரீ ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ஜனவரி 15. இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கணும், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ஆனா பொங்கலுக்கு விஜய் படத்தை கண்டிப்பா ஒன்று ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிறதுக்காகவே இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தானும் இப்போ இந்த படத்தை உள்ள கொண்டு வந்திருக்காரு. வேர்ல்டு வைடாவா இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டமே பேச்சுவார்த்தை போறதா நியூஸ் வந்திருக்கு. பராசக்தி படம் ஃபர்ஸ்ட் இயர்ல வேர்ல்டு வைடா 27 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கிறதா அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட ரீசெண்டா போட்டிருப்பேன். இன்னைக்கு ஈவினிங் தான் நான் போட்டேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைட் கலெக்ஷனோட ட்ராக் ரிப்போர்ட்டை டீடைல்டா பார்க்கலாம். தமிழ்நாடு 12.70 கோடி, கர்நாடகா 1.80 கோடி, கேரளா 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 40 லட்சம், ஓவர்சீஸ் 12.30 கோடி. சோ பராசக்தி படத்தோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ட்ராக் ரிப்போர்ட் படி 27.65 கோடி. நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லிருப்பேன் ட்ராக் ரிப்போர்ட் படி 3 to 4 கோடி கிட்ட வசூல் கம்மியா வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா எப்பவுமே அபிஷியல் ரிப்போர்ட்டை விட ட்ராக் ரிப்போர்ட் கொஞ்சம் கம்மியா தான் வரும். இந்த படத்துக்கு ட்ராக் ரிப்போர்ட்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. சோ 27 கோடி கிட்ட தான் இந்த படம் வேர்ல்டு வைடா வசூல் பண்ணிருக்கு டே 1ல. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ மிக்ஸ்டா தான் வந்திருக்கு. ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் ஆவரேஜா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ரிவ்யூ மிக்ஸ்டு தான். ஆனா வசூல் ஃபர்ஸ்ட் டேக்கு நல்லா தான் வந்திருக்கு. செகண்ட் டேக்கும் புக்கிங்ஸ் நல்லா தான் இருக்கு. அடுத்தடுத்த டேஸ்ல இந்த படத்துக்கு வசூல் எவ்வளவு வருதுங்கிறத பார்த்து தான் இந்த படம் ஹிட் ஆகுதாங்கிறத சொல்ல முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் ஃபைனலா எவ்வளவு வசூல் பண்ண போகுதுன்னு. பகவந்தி கேசரி படத்தோட டைரக்டர் அனில் ரவிபுடி ஜனநாயகன் படம் பத்தி இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசிருக்காரு. ஜனநாயகன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீமேக் கிடையாது. பகவந்தி கேசரி மூவில இருந்து ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம், அப்புறம் இன்டர்வல் சீக்வன்ஸும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் அவங்க எடுத்திருக்காங்க. மத்தபடி நிறைய விஷயத்தை அவங்க மாத்திட்டாங்க. வில்லன் ட்ராக் ஃபுல்லாவே டோட்டலா மாத்திட்டாங்க. புதுசா அந்த ரோபோட் சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் ஃபுல்லா ரீமேக்கே கிடையாது, ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. இந்த படம் ரீமேக்கா இருந்தாலும் இல்லனாலும் கண்டிப்பா ஆடியன்ஸ் போய் பாப்பாங்க, ஏன்னா விஜயோட கடைசி படங்கிறதுனால. ஆனா இந்த படம் ரீமேக்கா இல்லையாங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்கு நிறைய பேருக்கு. சோ அதுக்கான பதில் அந்த டைரக்டரே சொல்லிட்டாரு. தி ராஜ்யசபா படம் பாத்துட்டீங்களா, படம் எப்படி இருக்கு, வசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. வசூல் 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா 125 கோடி கிட்ட வந்ததா ட்ராக் ரிப்போர்ட் படி சொல்றாங்க. இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் வந்திருக்கு. எனக்குமே படம் பெருசா பிடிக்கல. சோ அதனால ஃபர்ஸ்ட் டே வசூல்ல இருந்து செகண்ட் டே வசூல் 70% கிட்ட டிராப் ஆயிருக்கு. ஜனநாயகன் படம் ஸ்ரீலங்கால ரிலீஸ் ஆகும்போது இந்தியாவில் உள்ள வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆகுமா இல்ல புது வெர்ஷன் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்ரீலங்காக்குன்னு தனி சென்சார் வெர்ஷன் இருக்கு. சோ அங்க உள்ள சென்சார் போர்டு படத்தை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு சில சீன்ஸை கட் பண்ண சொன்னா அங்க கட் ஆகி தான் வரும். அப்படி எதுவும் கட் பண்ண சொல்லலன்னா இங்க உள்ள வெர்ஷன் அங்கேயே ரிலீஸ் ஆகும். மார்க் மூவிக்கான ஓடிடி அப்டேட்டை கேட்டிருக்காரு. இன்னும் ஓடிடி டேட் தெரியல, தெரிஞ்சா நான் சொல்றேன். கமலஹாசனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. கமலஹாசன் 237 மூவி தான். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கான ஷூட்டிங் ஒர்க் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கருப்பு மூவில இருந்து பொங்கலுக்கு அப்டேட் வரும், ஆனா ரிலீஸ் அப்டேட் வருமானு தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கான பதில் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜனநாயகன் படத்துக்கு ஓவர்சீஸ்ல எல்லாம் சென்சார் கம்ப்ளீட் ஆயிடுச்சுதான். ஆனா அதுக்காக அங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு தமிழ் ஹீரோட படம் தமிழ்ல ரிலீஸ் ஆனா தான் எல்லா இடத்துலயும் ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா கண்டென்ட் அங்க போயிருக்கும். இதுக்கான பதில நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிட்டேன். சோ அங்க பாருங்க. இந்த கொஸ்டினுக்கான பதில வந்து லாஸ்டா நான் போட்ட அப்டேட் வீடியோல இதுக்கான பதில் இருக்கு. ஒரு அப்டேட்டாவே இதை நான் கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோ போய் பாருங்க. நீங்க அந்த வீடியோல தான் இந்த கமெண்ட்டை பண்ணிருக்கீங்க. நான் அந்த வீடியோல இதுக்கான அப்டேட்டே இருக்கு. இந்த கமெண்ட் பண்ணவங்க எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் எஸ்.ஜே. சூர்யாவோட நியூ மூவி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.